பாசறையாம் நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் இம்முகமாட்டிலே தன் முதலிட வாழும் நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பகையை நன்றி செய்யலாம் இப்பள்ளி மாணவர்களுக்கும் எனது சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். கதிரவனை கண்ணார காலம் கடப்பொழுது நன்றிதனை நன்றின் நன்னாடு இத்தாய் திருநாள். இது வருடந்தோறும் ஒரு நாள் அல்ல, நமக்கு வரமாய் வந்த நாள். தமிழ்நாட்டில் பாரம்பரியம், தமிழர்களின் அடையாளம் இவற்றை அனைவரும் வியந்து கொண்டாடும் விழா நம் பொங்கல் விழா. இந்த 4 நாள் கொண்டாட்டம் போதி வரும் பல இலக்கணிகளும் புதியன புதுதலும் என தொடங்குகிறது. அந்நனவற்றை புறம் தள்ளி நல்லனவற்றை அகற்றியங்களை அன்றைய முன்னோர் இவ்விழாவை மரபாக்கியுள்ளனர். மனையோடு மனதையும் புரிமைப்படுத்தும் நாள் முதல் நாள். அடுத்த நாள் நமக்கு உணவளித்த இயற்கை, சூரியன், நம்மோடு உழைத்த கால்நடை, இவை அனைத்திற்கும் நன்றி கூறும் சிறப்பு மிக்க தை முதல் நாள் நம் தமிழர் திருநாள் பொங்கல் நாள். அன்று புதுப்பானையை வழியிட்டு மஞ்சள் தேதி பானை சூடி இறங்கும் கருத்து சூட இயற்கையை வேண்டிக் கொண்டு பானையை அடுப்பில் வைப்பது. புது எண்ணெய் கொண்டு பச்சரிசி இருந்து அதை பானையிலிருந்து வெள்ளம் சேர்த்து நெய்யிட்டு பொங்கல் செய்து அதை இயற்கையை பறையலாக வைப்பார். பொங்கல் முடிவன் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் உற்சாக பூசணிவது நம் இலக்கிய பொங்கத்திலும் மகிழ்ச்சி பொங்க இயற்கை நியமத்துடன் வரவந்ததாய் அமையும். மறுநாள் மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை அலங்கரித்து பூஜை செய்து அவைக்கு நம் நன்மை தெரிவிப்போம். அடுத்தது ஜல்லிக்கட்டு. இது வீர விளையாட்டு மட்டுமல்ல, நம் பாரம்பரியத்தை நினைப்பாக என ஒரு தலைமுறையை இணையில் குழந்தைக்கு கூறியதை நம்மால் ஒன்று மறக்க இயலாது. அலங்காட்டன்று வாடிவாசி ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. 4ஆம் நாள் காணும் பொங்கல். இதனை கண்ணு பொங்கல் அல்லது கண்ணு பொங்கல் என்று கூறுவர். இந்நாளில் உற்றார் உறவினர் கண்ணர்களின் பாடல்கள், பெரியோரிட வாசகங்கள் போன்றவை நிகழும். பல விளையாட்டு போட்டிகளும் இந்நாளுக்கு நடைபெறும். கிராமப்புறங்களில் இப்பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இந்நாளில் நம் தமிழ் பெருமையை நாம் உலகமெங்கும் நிறைவேற்றுவோம். நன்றி.